மங்கு மறையிறதுக்கான ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். என்னுடைய ஃபேஸை ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு என் ஃபேஸ் எந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதே மாதிரி இதை வந்து ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் 2 நாளில் காணாமலே போயிருங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் மங்கு இருக்கிற இடமே தெரியாதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக க்யூர் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹோம் ரெமெடிக்கு நம்ம பயன்படுத்த போகிறது என்னென்னா உருளைக்கிழங்கு தாங்க எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன உருளைக்கிழங்காக எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இவ்வளோ பெருசு கூட நமக்கு தேவையில்லை. இதில் பாதி தான் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மண்ணெல்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணிட்டு தோல்களை வந்து நம்ம ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துடலாம். பீல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து துருவி தான் எடுக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்திங்கன்னா அதனுடைய சத்துக்கள்லாம் குறைஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்காமல் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு அரை கிழங்கு மட்டும் நம்ம துருவி எடுத்துக்கிட்டால் போதும். அதுலேயே நமக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம அரை கிழங்கு மட்டுமே துருவி எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குட்டி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஜூஸை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். கையிலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நல்லா வந்து உங்களுக்கு ஜூஸ் கிடைக்கும். சும்மா நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற வடிகட்டியே எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணவும் எல்லா ஜூஸும் வந்துருச்சு பாருங்கள். இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கூட உங்கள் ஃபேஸில் இதை வந்து ஸ்க்ரப் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆஃப் உருளைக்கிழங்கு இருந்தாலே போதுமானது. அதுவே நீங்கள் 2-3 தடவை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த ஜூஸ் எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது ஜூஸு. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா ரொம்ப கொலன்னு இருக்கும். இந்த மாதிரி நமக்கு பியூராக ஜூஸ் கிடைக்காது. பாருங்கள், பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த ஜூஸ் கூட 3 பொருள்களை மட்டுமே சேர்க்க போகிறோம். எல்லாமே நமக்கு ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம். நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸை வந்து அப்படியே ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1 ஸ்பூன் எடுத்தாலே உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன இதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் தாங்க. இந்த மாதிரி ஒரு லெமன் எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணிக்கோங்க. சீடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா தேன் தாங்க. அதாவது ஹனி. அதை தான் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்க்குற ஹனி வந்து நல்ல ஒரிஜினல் ஹனியாக இருக்கணும். இப்போ நம்ம இதில் 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்துட்டோம். இது கூடவே வந்து இன்னும் ஒரே ஒரு பொடியை மட்டும் சேர்க்க போகிறோம். அந்த பொடி மட்டும் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கணும். அது என்னென்னா அதிமதுரை பொடியை தாங்க இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியம். நம்ம ஃபேஸை வந்து அந்தளவுக்கு நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும். எவ்வளோ பெரிய மங்கு இருந்தாலும் இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கெல்லாம் நல்லாவே க்யூர் பண்ணிடும். அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய பொடி தான் இது. அதிமதுரம் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சும்மா சின்ன கட்டையாக இருக்கும். உங்களுக்கு சும்மாவே சாப்பிட்லாம் வாயில் போட்டு. அதை வாங்கிட்டு நீங்கள் நைஸாக இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதை சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படியே உங்களால் முடியல அப்படின்னா பொடியே தாராளமாக நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க. அந்த பொடியை கூட வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இதை வந்து தொடர்ந்து ஒரு 2-3 நாள் மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் மேல் பகுதியில் அதாவது ஸ்கின்னில் இருக்கிற மங்குவாக இருந்தால் உடனே அது வந்து 2 நாள்லேயே உங்களுக்கு நல்லா க்யூர் ஆகிடும். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு பண்ணாது. அந்தளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் மார்னிங்கில் ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள், ஈவினிங்கில் ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 தடவை இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிங்களாலே உங்களுக்கு 2 நாள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். உங்களுடைய மங்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான பொருள்கள் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் அதிமதுரத்தை சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃபேஸில் வலியவும் வலியாது, ஃபேஸில் அப்ளை பண்ணோம்னா அப்படி நிற்கணும் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். வாங்க அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் நம்ம ஃபேஸில் விடுறது, எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிரைட் ஆகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நாம் பேக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பேக்கை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்கள். ப்ரஷ் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் கையிலேயே வந்து இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கையில் அப்ளை பண்ணிங்கன்னா லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் அழுத்தி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஸ்கின்குள்ளே அது இறங்கி நல்லா ஒரு க்ளீன் ஆக்கி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே எங்கெங்கெல்லாம் மங்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதனால தான் நான் கையில் வந்து அப்ளை பண்ண சொல்கிறது. ப்ரஷ்னால் மேம்போக்காக இருக்கும், கையினா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம பண்ணுவோம் இல்லையா. நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். என்னுடைய ஃபேஸில் வந்து அதிக மங்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் லைட்டாக கொஞ்சம் கரும்புள்ளிகள் இருக்கும் இந்த சைடில். அதனால் நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கன்னத்து பகுதியில் தான், அந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு பிளாக்காக இருக்கும். அதனால் நல்லா நான் அழுத்தி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மங்கு அதிகமாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டா கூட போதும். ஆனாலும் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணாலும் எந்த தப்புமே கிடையாது. நல்லா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக்கி தான் கொடுக்கும். இதில் நம்ம என்ன உருளைக்கிழங்கு ஜூஸ், ஹனி, அப்புறமேட்டு லெமன் ஜூஸ், அப்புறம் அதிமதுர பொடி, இது எல்லாமே நம்ம ஃபேஸ் வந்து பிரைட்டாக்கி கொடுக்கக்கூடியது தான். இதை எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் மங்கு உள்ள இடத்துல அப்ளை பண்ணும்பொழுது அந்த இடத்த நல்லா பிரைட்டனாக்கி கொடுக்கும். எந்த இடத்துல கருப்பாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா ஒரு பிரைட்டாக்கி கொடுக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அதனால் எந்த தவறும் கிடையாது. இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் விட்டுட்டு ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு கூட மறுபடியும் இன்னொரு தடவை கூட நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தடவை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் இன்னொரு தடவை நான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஃபேஸு. இப்போ மறுபடியும் கூட இன்னொரு தடவை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அது மேலேயே இன்னொரு தடவை திக்காக அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. மங்கு அதிகம் இருக்கிறவங்க வந்து காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, காலையில் ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸில் இருக்க மங்கு வந்து இருந்த இடமே தெரியாது. அந்தளவுக்கு நல்ல ஒர்க் ஆகும் இந்த நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே. ரொம்ப உங்களுக்கு ஸ்கின்குள்ளேருந்து அந்த மங்கு வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் வந்து அது க்யூர் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். மேல் பகுதியில் தான் இருக்குது, மேல் தோலில் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பேக்கு தான் இது. 1/2 அன் ஹவர் கூட அப்படியே நம்ம ஃபேஸில் விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும் என் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக கேவலமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் என் ஃபேஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ சூப்பராக மாறி இருக்குது பாருங்கள். நான் தண்ணியை கூட ஃபேஸ்லேருந்து துடைக்கவே இல்லை, அப்படியே ஈரத்தோடு தான் உங்கள்கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் 2 டேஸ் மட்டும் ஒரு நாளைக்கு 2 டைம்னு நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். மங்கு இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. அதை ரெகுலராக நீங்கள் இந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாலே ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.